வணக்கம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி இன்னைக்கு பேசலாம். நம்ம கூட சத்யா இருக்காரு. சத்யா, நம்ம தமிழ்ல பாட்காஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். தமிழ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் தமிழ் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஓரியன்டடாலாம் கொஞ்சம் பாட்காஸ்ட் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இந்த இனிஷியேட்டிவ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு காரணமே இந்த இனிஷியேட்டிவ்க்கான காரணமே இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட கேட்ட ரெக்வஸ்ட் தான். அதாவது எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் புரிய வைங்க, அதுக்காக தமிழ்ல வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம எதை பத்தி பேசலாம் நான் நினைக்கிறேன்னா, முதல்ல வந்து இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பத்தியே பேசலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா பல மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய தடையா இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்ல அவ்வளோ நல்லா எழுதக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் நம்ம வருஷம் வருஷம் மீட் பண்றோம். ஆனா அவங்களால ஒரு தடவை கூட மெயின்ஸ் எழுதுறதுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிருது. அதுக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு பேரியர், ஒரு ஹர்டலா இருந்துட்டு இருக்கு. அப்படி யூபிஎஸ்சி என்னதான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க ப்ரிலிம்ஸ்ல? ஏன்னா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்மளோட அனுபவத்திலேயே நமக்கு தெரியும். போன வருஷம் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் வந்து வெறும் 22 வயசு தான் அவருக்கு ஆகுது, காலேஜ் முடிச்சிருக்காரு. அவர் என்னடா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. ஒரு 5 அட்டம் 6 அட்டம் கொடுத்த ஒரு வெட்டரன் போன வருஷம் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க 2 மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்களால பாத்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. 21 வயசுல இருக்கிற மாணவர்னாலையும் கிளியர் பண்ண முடியுது, 30 வயசுல இருக்கிற மாணவர்னாலையும் கிளியர் பண்ண முடியுது. சோ யூபிஎஸ்சி அப்ப எதையோ டெஸ்ட் பண்றாங்க. இது வந்து கண்டிப்பா ரேண்டம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏதோ கண்டிப்பா ஏதோ ஒரு ஒரு நுவான்ஸ் இருக்கு அந்த எக்ஸாமுக்குன்னு. அதை பத்தி பேசினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இந்த 2026 ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர்னு எல்லாராலையும் பார்க்கப்படுது. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, யூபிஎஸ்சி வரலாற்றுலே இதான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர், அன்கன்வென்ஷனல் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் யூபிஎஸ்சி வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் வெட்டரன்ஸ் அதை அரைவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து யூபிஎஸ்சி எப்படி அரைவ் பண்றாங்கன்னா, நேச்சுரலாவே ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு சப்ஜெக்ட்ல 5 வருஷம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டெப்த் வந்து அதிகமா இருக்கும். ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து அரைவ் பண்றாங்கன்னா, டெப்த் மட்டும் பத்தாது, சர்டன் ஸ்கில் செட் தேவை. அந்த 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், ப்ரிலிம், மெயின்ஸ், இன்டர்வியூ ஸ்டேஜ்ல வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டெப் வந்து ப்ரிலிம்ஸ் தான். யூ ஒன்லி ஹேவ் ஒன் சான்ஸ். அந்த ஒரு நாள் போச்சுன்னா முடிஞ்சது. ஆமா ஆமா. நீங்க இதுல வந்து மெயின்ஸ்ல வந்து 7 பேப்பர்ஸ் இருக்கும். ஒரு பேப்பர்ல போற கொஞ்சம் மார்க் வந்து ஒரு 20 மார்க்ஸ் வந்து இன்னொரு பேப்பர்ல காம்பன்சேட் பண்ணலாம். அது ஒண்ணு. ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவும் கொஸ்டின் கேட்கலாம். ஒரு பர்టిక్యులர் ஏரியால இருந்து क्वेश्चन கேட்கலாம். மெயின்ஸ் क्वेश्चन எல்லாமே பிராடா ஜெனரலா இருக்கும். வேற ஏதோ சப்ஜெக்ட் படிச்ச நாலேஜ் கூட நம்ம இன்னொரு பேப்பர்ல சமாளிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். அந்த क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி உங்களால மேனேஜ் பண்ணி எழுத முடிஞ்சுனா கொஞ்சம் மார்க் கிடைக்கும். இந்த ப்ரிலிம்ஸ்ல வந்து இது சிஸ்டம் கோயிங் டு கரெக்ட், ஷேட் பண்ணி சிஸ்டம் கரெக்ட் பண்ண போறதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவும் क्वेश्चन கேட்கலாம். சோ இந்த மாதிரியான நுவான்சஸ்லாம் இருக்கிறதுனால ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்லைட்லி அதுதான் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் தி. சோ அப்ப இது இவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு பாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷன் வந்து என்னன்னா, இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜூன் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம ஆப்ஷனல் ஃபோக்கஸ் பண்ணலாம். மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி மெயின்ஸ் மட்டும் எழுதிட்டு இருக்கலாம். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு மாதிரி அந்த ப்ரிலிம்ஸ் தோல்வியிலேருந்து அப்படியே ஓடி போகிறாங்க அந்த பக்கம். ஆமா, எஸ்பெஷலி வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் இல்லை வெட்டரன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, போன தடவை ஒரு அட்டம் 2 அட்டம் கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து கிளியர் ஆலன்னதுமே ஒரு டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வருது. என்னன்னா, நம்ம வந்து அடுத்த அட்டம்ப்ட்ல ப்ரிலிம்ஸை மட்டும் கிளியர் பண்றது இல்ல, சர்வீஸே வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோஷன் வந்துருது மனசுல அவங்களுக்கு. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஐ ஷுட் கெட் மெயின்ஸ் ரெடி பிஃபோர் திஸ் ப்ரிலிம்ஸ் இட்செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜூன்ல இருந்தே, மேல ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதும் ஜூன்ல இருந்து நான் மெயின்ஸ் ஓரியன்டா ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா ப்ரிப்பேர் பண்ண போறேன். மெயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்றப்ப வெரி ஸ்மால் ஏரியா, ஒரு 10% ஆஃப் த மெயின்ஸ் ஏரியாவை டீடைல்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அக்டோபர் நவம்பர் வரைக்கும். ஈவன் டிசம்பர் வரைக்கும் கூட நீங்க சொன்ன மாதிரி மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஏரியாவையும் கவர் பண்றது இல்ல. So again they come to the square one while they start for preparing for prelims December. இன்னொன்னு சார், இப்ப மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनக்கு ஆன்சர் ரெடி பண்றாங்க. அவ்வளவுதான். டெஸ்ட் சீரிஸ் போட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்கெடியூலோட எழுதுனா மெயின்ஸ்க்கு நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷனும் இருக்கு.
பட் அதான் அந்த டெஸ்ட் சீரிஸ் போட்டு எழுதுறப்ப அகெயின் அவங்களுக்கு வந்து கண்டென்ட்ல நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகிறோம், ஸ்கில்ல வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ல எப்படி இம்ப்ரூவ் ஆகிறோம், அந்த மாதிரி பிரிச்சு பார்த்து ஒரு பொசிஷன் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியான பேர்ல தான் இருக்கு. அது பண்றவங்க தே ஆர் மேனேஜிங் டு கிளியர். ஓகே, அதை பண்றவங்க ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ணிட்டாங்கன்னா they will manage to clear in next means. அதை பண்ண முடிஞ்சவங்களால கூட வந்து Prelims அது எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மறுபடி வந்து ப்ரிலிம்ஸே நிறைய ஆஸ்பிரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 2 attempt 3 attempt ஏற்கனவே மெயின்ஸ் எழுதுனவங்க அகைன் தே ஃபைண்ட் Fail in டிஃபிகல்ட் டு mains. கிளியர் Prelims. ப்ரிலிம்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அந்த என்டையர் இயரே மறுபடியும் வந்து தே ஹாவ் டு ரீடூங்கிற மாதிரி ஆயிடுது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா the probability of success in civil service becomes Very high. high. Okay. It actually becomes 15,000 எழுதுறாங்க அப்படின்னா ஆமா. அதுல 3000 பேர் இன்டர்வியூ போறாங்க. ஆமா. லைக் 20% 15%. ஆயிடுது. ஆமா, 15 to 20% ப்ராபபிலிட்டி ஆயிடுது. நீங்க Interview இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா ஸ்டேஜ் 33% probability. 33% ப்ராபபிலிட்டிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல அவங்க டெஸ்ட் சீரிஸ் போடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கேப் வருதுங்க சார். ஏன்னா அவங்க வந்து லாங் டேர்ம் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி சூஸ் பண்றாங்க. ஸோ நல்லா ஸ்பேஸ் கிடைக்குது, ஒரு 15 நாள் கேப் கிடைக்குது. ஆனா அந்த 15 நாள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ப்ரிலிம்ஸ்னா யூ ஹேவ் இட் வெரி கன்சாலிடேட்டட், லக்ஷ்மிகாந்த் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ மெயின்ஸுக்கு வந்து யூபிஎஸ்சி ஒரு டைரக்ஷன் காமிக்குது அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமா. Correct. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல கேட்குற கொஸ்டின்ஸ் எதுவுமே ரிப்பீட்டே ஆகுறது இல்லை. ஏன்னா சோ மச் பிக் பூல் இருக்கு யூபிஎஸ்சி கிட்ட. Correct. இதே ஆப்ஷனல் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு 60 to 70% கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகுது. ம், ம். ஏன்னா ஆப்ஷன்ல இருந்து சிலபஸ் கிளியரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப கம்மியா தான் இருக்கு. ம். அப்படிங்கிறப்ப என்னோட தாட் என்னன்னா மெயின்ஸுக்கு கண்டென்ட்டை படிச்சு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஒரு மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அது ரெலவெண்டா எப்படி எழுதுறது அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்திக்கிட்டா அது வந்து ஒரு மாதிரி எவர் கிரீனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது அப்படிதான் நான் கிளியர் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன். வெரி ரைட். நீங்க சொன்னீங்க இல்லையா, ரெப்படேஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு. அது ஜிஎஸ்ல வெரி காமன் ஃபேக்டர் தான். அந்த ஏரியா நிறைய டாபிக் வந்து நிறைய இருக்கு. அவங்க வந்து they can keep on exploring new topic also. But some level of topic repetition இருக்கும். பட் கொஸ்டின் ரெப்படேஷன் வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்குறோம். ப்ரிலிம்ஸ் எல்லாம் இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா எந்த கொஸ்டினுமே ரிப்பீட் ஆன மாதிரி இல்லை. Correct. நம்ம யோசிச்சு நம்ம சால்வ் பண்ணி கூட பார்த்தோம். பாலிட்டி, ஹிஸ்டரி, கன்வென்ஷனல் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸ்ல கூட எந்த ரிப்பீட்டேஷனுமே இல்லை. எல்லாம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்பனா யூபிஎஸ்சி இஸ் கிளியர்லி ஷோயிங் தட் என்னால புதுசா கூட கேள்வி எடுக்க முடியும். நீ அதே பழைய கேள்வி வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸும் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறது ஃபேக்சுவலா யூபிஎஸ்சி இஸ் ஷோயிங் இட் டு அஸ். ஆமா. ஸோ நாலேஜ் வந்து படிச்சுக்கணும், அந்த நாலேஜை வைடன் பண்ணணும். அதே நேரத்துல எப்படி புதுசா கொஸ்டின் வந்தா அதை ஆன்சர் பண்றதுங்கிறத ஸ்கில் செட்டையும் வளர்த்துக்கணும். அதுதான் யூபிஎஸ்சி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். பட் ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இருக்கிற ஒரு 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 காமன் ஒரு கொஸ்டின் என்னவா இருக்குன்னா ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறீங்களே அந்த ஸ்கில்ஸ் வந்து நான் எப்படி தான் ஷார்பன் பண்ணுறது, என்னால் என்ன பண்ண முடியும், நான் வந்து அதிகபட்சமாக போய் என்னென்ன நெட்டில் டெஸ்ட் சீரிஸ் இருக்கோ அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். அது தாண்டி வந்து என்னால் என்ன ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து ஜூன் டு டிசம்பர் இந்த டைமை கூட அந்த ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னன்னு தெரியாததுனால என்ன பண்ணுறாங்க, இப்போ ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அதனால அடுத்த ஏரியா மெயின்ஸ் அது பக்கம் ஓடலாம். அதுல ஒரு இடம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் இதுக்கும் வேற ஏதோ ஸ்கில் இருக்கு போல இருக்கு, நமக்கு அதுவும் தெரியாது போல அப்படிங்கிறது. அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கிளியரா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா அது மேபி அவங்களுக்கு வந்து நீ அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்கு ஒரு மாதிரி இன்டகிரேட்டடா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதை நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றது மூலமா தான் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் இருக்கிற எல்லா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸையும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது, அதே மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் சீரிஸ் போட்டு திரும்ப திரும்ப மெயின்ஸ் ஆன்சர் எழுதிட்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு ஃபீட்பேக் வரும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வெரி ஸ்லோ பேஸ்ல தான் அந்த ஸ்கில்ஸ் வந்து பில்ட் ஆகும். கைடட் ப்ராக்டிஸ் வந்து இதுக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டா ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கைடட் ப்ராக்டிஸ்னா என்னன்னா ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து நீ என்ன மாதிரியான தப்பை பண்ற அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தேர்ட் பர்சன் சொல்றதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா சிம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை கரெக்டாக எப்படி பார்க்கணுங்கிறது 2 வருஷம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட தெரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா
அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ இந்த ஆர்டிகிள் GS2 கூட ரிலேட்டடா இருக்கு, இந்த ஆர்டிகிள் GS3 கூட ரிலேட்டடா இருக்கு, அதனால அதை பார்ப்போம். இப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க தவிர, இந்த ஆர்டிகிள்ல யூபிஎஸ்சி எப்படி கேள்வி செட் பண்ண முடியும் அவங்களால, அந்த கண்ணோட்டத்துல அவங்க அவங்களால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, யூ ஆர் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு யூபிஎஸ்சி அடுத்த வருஷம் எப்படி கொஸ்டின் செட் பண்ண போறான் அப்படிங்கறத நீங்களே இப்பயே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து கிளியரா என்ன தெரியுது இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்ல, யூபிஎஸ்சி வந்து அந்த டிஃபென்ஸ் பாம் டிடெக்ஷன் மிஷினரி இதை பத்தி எல்லாம் கொஸ்டின் வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அண்ட் ட்ரோன்ஸ் பத்தி எல்லாம் கேள்வி வருது. அந்த செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸுங்கிறது ஒரு ஃபோக்கஸ்ட் ஏரியாவா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா இட் இஸ் அபவுட் பார்டர் செக்யூரிட்டியில எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. வெறும் அதை மட்டும் பார்க்காம பார்டர் செக்யூரிட்டியில எந்தெந்த ஏஜென்சிஸ் எந்தெந்த பார்ட் ஆஃப் இந்தியன் பார்டர்ல தே ஆர் டூயிங் டியூட்டி அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ஐ திங்க் அதுதான் வந்து பேப்பரை பார்க்கறதுல இருக்கிற கரெக்டான கண்ணோட்டம் அப்படிங்கிறது. பேப்பர்ல வர்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கொஸ்டின் செட்டர்ஸ்க்கும் ஒரு ரீசன்சி பாயஸ். அவங்களும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க எதை காமனா அந்த வருஷத்துல நியூஸ் பேப்பர்ல பாக்குறாங்களோ அது ரிலேட்டடான ஸ்டாட்டிக் தியரியை கூட கொஸ்டினா கேட்கறதுக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ நியூஸ் பேப்பர்ல பாக்குற விஷயத்த மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்காம நியூஸ் பேப்பர்ல பார்த்த விஷயத்துக்கு சம்பந்தமான தியரினா நம்ம ஸ்டாட்டிக்கை பத்தி சொல்றோம், அதை பாக்குறதுங்கிறது ஒரு இது. இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, ரொம்ப ரைட்டான விஷயம். கொஸ்டின் செட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறது. அது 2 இது பண்ணும். ஒன்னு கொஸ்டின் செட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறது, இன்னொன்னு எவாலுவேட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கிறது. இத 2யும் பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்பிரன்ட்ஸ் ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆயிடும், மெயின்ஸும் கிளியர் ஆயிடும். அவங்களோட ப்ரிப்பரேஷனே அதான். அந்த கொஸ்டின் செட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து நாலேஜ் பேஸை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகும். எவாலுவேட்டர் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுன்னா உங்களோட ஸ்கில் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அதை பிரசன்ட் பண்ணும், அந்த எப்படி இம்ப்ரெஸ் பண்றது இன்னொரு ஒரு மனுஷனை அப்படிங்கறத கத்துக்கணும் நம்ம. நான் வந்து இந்த ஆன்சரை ஒத்துப்பேனா இந்த கொஸ்டினுக்கு அப்படிங்கறதா சிம்பிள் லாஜிக். அது இவ்வளவு ஈஸியும் கிடையாது. சில டைம் வந்து எத்தனையோ தடவை சொன்ன பிறகும் சில ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து அவங்க எழுதுற ஃபார்மேட்லயே தான் ஆன்சர் எழுதிட்டு இருக்காங்க. அதை வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கான லாஜிக்கையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் இந்த மாதிரி எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது, ஏன் இப்படி எழுதுறது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற லாஜிக்கோட சேர்ந்து சொல்றப்ப கொஞ்சம் பேர் வந்து அதை கரெக்ட் தெம்செல்ஃப். கரெக்ட் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து டெக்னாலஜியே ஒரு பெரிய ஒரு அசெட். சொல்ல போனோம்னா அவங்க எழுதுறத வந்து நேராக ஃபோட்டோ எடுத்து ஏஐயில் அப்லோட் பண்ணி இதில் இருக்கிற பேசிக் மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்கனாலே செல்ஃபாவே வந்து பிரச்சனையை கண்டுபிடிச்சிக்க முடியும். பட் அது வந்து அதே டைம்ல வந்து ஒரு சைட்ல அசெட்டா பாக்குறோம், ஒண்ணுமே இல்லாததுக்கு அது பரவாயில்லன்னு பாக்குறோம். பட் ஆல்வேஸ் இப்ப டெக்னாலஜில நம்மளும் போட்டு பாக்குறோம், ஆன்சர்ஸ் வந்து போட்டு பாக்குறப்ப ஜெனரலா கரெக்டா இருக்கு அப்படிதான் சொல்லுங்க தவிர ஸ்பெசிஃபிக்கா யூபிஎஸ்சில ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு என்னங்கிறது அதனால சொல்ல முடியாது. ஹியூமன்லி பாசிபிள் கரெக்ஷன்ஸ் வந்து டெக்னாலஜியால கொடுக்க முடியல. ஹியூமன் எரர்ஸ் அண்ட் கரெக்ஷன் டெக்னாலஜி என்னன்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் ஆன்சரை கொடுக்குது. அந்த பெர்ஃபெக்ட் ஆன்சரை வந்து ஒரு கூகுளால கொடுக்க முடியும், ஏன்னா இட் ஹாஸ் ஆல் த நாலேஜ் டேட்டா. பட் ஆனா ஒரு ஹியூமனால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த லெவல் ஆஃப் இது எழுத போதும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு கொடுக்கணும்னா ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஹியூமன் கோச்சால தான் வந்து அது முடியும். அண்ட் அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன லாஜிக் வந்து ப்ரிலிம்ஸ்லேயுமே ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அன்னைக்கு நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் செட் டி அதோட ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ப்ளீஸ்டோசின் அப்படின்னு ஒரு கொஷின் இருந்துச்சு. அதை எடுத்து அன்னைக்கு டேட்ல வந்து நீங்க ஏஐல ஸ்கேன் பண்ணீங்கன்னா தப்பான ஆன்சர் தான் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ வெறும் ஏஐ பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பி நம்ம ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை வந்து அதுல இருந்து நிறைய வேரியேஷன் ஆஃப் கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணிடலாம்னு நினைச்சோம்னாவே அது வந்து நம்மளுக்கு தப்பான டைரக்ஷனை கூட கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தான். ஏஐங்கிறதே வந்து அவங்க அந்த லேர்னிங் மாடல்ஸ் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்னா எது வந்து பப்ளிக் ஃபோரம்ல இருந்து எது காமனா டிஸ்கஸ் ஆகுதோ அதை பிக் பண்ணி தான் அதை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கிறப்ப இது யூபிஎஸ்சிக்கும் தெரியுங்கிறதுனால யூபிஎஸ்சி மே கோ பேக் டு புக்ஸ் ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். எது வந்து ஏஐல அந்த அளவுக்கு ப்ரிவலண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட போயிட்டு கொஸ்டின் கேட்கலாம். சில கொஸ்டின்ஸை அந்த மாதிரி பேஸ் பண்ணலாம் கொஸ்டின்ஸை. ஸோ அதுக்குமே ஆஸ்பிரன்ஸ் வந்து தே ஷுட் கெட் ரெடி ஃபார் சச் கொஸ்டின்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து இட்ஸ் ஏஐ ஏஜ். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா டாப்பிக்கும் தெரியுது இன்னைக்கு. அட்லீஸ்ட் வந்து அந்த டாப்பிக்ல என்ன மாதிரி கேள்வி கேட்க முடியுங்கிற அளவுக்காவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பட்டன் தட்டினா வந்து கிடைச்சிருது அவங்களுக்கு.
அப்படி இருந்தும் ஏன் வந்து அப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வெறும் ஒரு 70 மார்க்கோ 80 மார்க்கோ கூட எடுக்க முடியாத மாதிரியா வந்து கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கே தான் ஏஐ வந்து யூஸ் பண்ண முடியும்? அப்போ கண்டிப்பாக ஏஐக்கு வந்து நமக்கே ஒரு டீச்சிங்க்கு ஒரு எய்டாக அது யூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். அது ஏதாவது உங்களுக்கு மைண்டில் தோணுதா? அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணலாம்? ஆமா. ஏஐங்கிறது வந்து ஒரு நல்ல கோச்சிங் அகாடமி மாதிரி. இந்த ஜர்னி ஆஃப் யூபிஎஸ்சி சக்சஸ் வந்து 1 to 10 அப்படின்னு சொன்னோம்னா, கோச்சிங் அகாடமி கேன் டேக் அஸ் டு 5th பிளேஸ் ஆர் 6th பிளேஸ். அது வரைக்கும் கொண்டு போய் 6th ஸ்டெப் வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்மள விட முடியும். பேசிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி விடும். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஏஐ. அங்கிருந்து ஒரு 7th ஸ்டெப்ல வேணா கொண்டு போயிட்டு ஏஐ விட முடியுமே தவிர, 8 and 9 and 10th அந்த லாஸ்ட் 2, 3 ஸ்டெப்ஸ வந்து அது வந்து ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டன்டாகவும் கன்சர்டடாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் எங்க மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத பார்த்து ரெக்டிஃபை பண்ணாலும் தான் குயிக்கான சக்சஸ் கிடைக்கும். மற்றவங்களும் சக்சஸ் ஆறாங்க. நம்ம காமனா பாக்குற இல்லை இந்த வருஷம் டாப்பர்ஸே ஆமா சம் ஆஃப் தெம் ஹேவ் மென்ஷன் நான் வந்து எஸ்ஏ எல்லாம் ஏஐல தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எஸ்ஏங்கிறது வந்து தேர் இஸ் நத்திங் கால் ரைட் ஆர் ராங். அங்கே வந்து நீங்கள் நினைக்கிறது தான் கரெக்ட். நீங்கள் எடுத்து வைக்கிற எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா அது கரெக்ட், அவ்வளோதான். ஸோ எங்க வந்து சப்ஜெக்டிவிட்டி டசன்ட் மேட்டரோ அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏஐக்கு வந்து இட் வில் ஹேவ் அ பெட்டர் ரோல் டு பிளே. கரெக்ட். ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் திங்கிங்கை கொடுக்கறதுக்கு ஏஐ இஸ் அ பெட்டர் டூல். டெஃபினட்டா தான் ஏஐங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ங்கிறது வந்து ஈஸியா 3rd 4th ஸ்டெப்பை வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அட்டைன் பண்ணிடுவாங்க. அதே ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் ஒரு கோச்சிங் அகாடமி போனாங்கன்னா ரொம்ப குயிக்கா 6th ஸ்டெப் வரைக்கும் போயிடுவாங்க. ஏஐ எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 8th ஸ்டெப் வரைக்கும் போயிடுவாங்க. ஆனா அங்கிருந்து 9th and 10th வந்து ஒரு நல்ல ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்தா குயிக்கா இந்த சக்சஸ் அட்டைன் பண்ண முடியும். சரி, ஓகே சார், நீங்கள் சொல்கிறது ஐ டேக் யூர் பாயிண்ட். பட் ஆனால் ஏஐக்குன்னு கண்டிப்பாக ஒரு யூஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் கிளியர் பண்ண டாப்பர்ஸ் எல்லாம் வந்து எஸ்ஏக்கெலாம் வந்து நான் ஏஐ பயங்கர எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. எனக்குமே வந்து அதில் ஒரு உடன்பாடு இருக்குது. எப்படின்னா எஸ்ஏலாம் வந்து நம்ம என்ன எழுதுறோமோ அதான் கரெக்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இது தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை. அதனால வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு உங்கள் கையில் கொடுக்குறதுக்கோ இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க் இப்படிலாம் யோசி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து டெஃபினெட்லி ஐ திங்க் ஏஐ இஸ் அ வெரி வேல்யூபிள் டூல். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு அது எங்கேயாவது யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா ஈவன் அன் ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் கேன் யூஸ் ஏஐ வெரி வெல் ஃபார் மீன்ஸ். பட் ஆனால் ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்னால தான் ஏஐ கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன டைரக்ஷனில் அது ஏஐ கொண்டு போய் கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் தான் அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம ஸ்கில் அப் டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் ஒரு ப்ரைவேட் செக்டாரோட இனிஷியேட்டிவ் பற்றி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. உடனே நான் ஒன்று ஏஐல போய் இன்னும் வேறு ப்ரைவேட் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ் வேறு என்னென்னலாம் ஸ்பேஸ் செக்டாரில் இருக்குது அதுக்கான ரீசெண்ட் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன். அதுலேருந்து வர்றதை எடுத்து நம்மளும் கொஸ்டின் மாதிரி வச்சுருந்தோம். அதே கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பிட்டேஷனும் ஆச்சு. ஸோ இப்போ ஏஐட்ட வந்து அந்த மாதிரி நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் கேட்டதுனால தான் நமக்கு அந்த பெனிஃபிட் வந்து கிடச்சிது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து யாராவது சொல்லிக் கொடுக்க முடியுமா எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? இல்ல நீங்க ப்ராம்ப்ட வந்து சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்டை பண்ண சொல்றதுன்றது ஒன்று சொல்றீங்க. இப்போ நீங்க அதே ஸ்கில் அப் தான் பத்தி நான் பேசணும்னா ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு சில டைம் நான்லாம் வந்து 2 hours கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டினை ரிஃபைன் பண்ணி சேலஞ்சிங்காகவும் அதே டைம்ல யூபிஎஸ்சியோட சேம் பேட்டர்ன் வர்றதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 2 hours வித் 3 ஏஐஸ் ஜெமினை, சாட்ஜிபிடி, கிராக் 3யும் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்கோம். இந்த டைம் முதல்ல அவைலபிளா இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கிறேன், நான் ஏஏ எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்றேன். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ்க்கு சொல்றேன். மெயின்ஸுக்கு கூட ஒரு பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டட் எல்லா பாயிண்ட்ஸும் எக்ஸாம்பிளையும் கொடுனா ஏஐ டம்ப் பண்ண போது அதை எடுத்துக்கிட்டு இம்ப்ரவைஸ் பண்ணி ஆன்சர் எழுத போறாங்க. ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் இருக்கிறவங்க அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஏஐலேருந்து எடுத்துக்கிட்டு ஆன்சர் எழுத போறாங்க. ப்ரிலிம்ஸுக்கு ஏஐ யூஸ் பண்றப்ப எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் டைமை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏஐல. அது ஒரு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கான இதுல வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ல வந்து தட் இஸ் நாட் அ குட் திங். ஸோ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கை தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ ப்ரிலிம்ஸ்க்காக யூஸ் பண்றதை விட யாராவது ரிலையபிளான பர்சன் வந்து சஃபிஷியண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஏஐ யூஸ் பண்ணி லைக் இட் இஸ் அவங்க டைமை கொடுத்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் கொடுக்குற இதை வந்து
அவங்க எடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணாங்கன்னா that would be better. ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாரி அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுக்குறாங்க. ம். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸே நெறைய பேர் வந்து போன வருஷம் 2, 3 டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க பிரிலிம்ஸ்க்கு. அ எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ அந்த பூல் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணி முடிச்சாங்க. ஆனா முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து டெஸ்ட்லலாம் கூட அவங்க 120, 130ன்னு எடுத்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு. கடைசில பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸ்ல 75 மார்க்ஸ் கூட எடுக்க முடியாதது தான் வந்து ரியாலிட்டியா மாறுது இப்ப. எங்க வந்து இந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு? அ எவ்வளோதான் நீங்க மார்க் டெஸ்ட் குடுத்தாலும், எக்ஸாம் அன்னைக்கு வந்து உட்காரும்போது எடுக்கிற ஃபீலே வேற உங்களுக்கு. உங்க மைண்ட் செட்டே டோட்டலா டிஃபரெண்ட். ஏன்னா, எல்லா மார்க்ஸ்லயும் வந்து உங்க மைண்ட் என்ன என்ன சொல்லும்னா, இந்த மார்க் நல்லா பண்ணாட்டி என்ன? அடுத்த மார்க் இருக்கு அப்படிங்கிறது. ஆனா இங்க வந்து இன்னைக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம் தான். ம். ஸோ ஐ திங்க் இல்ல அது ஒரு எமோஷனல் கோஷன்ட் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த மைண்ட் செட் இந்த ரியல் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹால் would be totally different. அதை நான் அக்செப்ட் பண்றேன். பட் அதை கேன் பி மாஸ்டர். இட் கேன் பி மாஸ்டர். ஸ்லோலி அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்கன்னா சரியா வந்துடும். பட் அது இல்லாம ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இங்க வந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து என்னன்னா, டெஸ்ட் சீரிஸ் வந்து நிஜமாலுமே உங்களோட ப்ரிலிம்ஸ் ஆன்சரிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதாங்கிறத கொஸ்டின் பண்ணும். இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்லோவா பண்ணும். அது 2-3 வருஷம் ஆயிடும். ஏன்னா எல்லா டெஸ்ட் சீரீஸுமே வந்து ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்றாங்களே தவிர அந்த ஆன்சரை எப்படி அரைவ் பண்றது, கொஞ்சம் என்ன படிச்சிருந்தா இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி நாலேஜ் வந்து கம்மியா இருந்தாலும் எப்படி அந்த ஆன்சருக்கு அரைவ் பண்றது. பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கறது இல்ல. அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு ரீசன் வை ஏன் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவ்வளவா ஹெல்ப் பண்ண முடியாது இல்லை அப்படின்றப்ப, டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் ஃப்ரேமிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேமர்ஸ்க்குமே ஒரு ரீசன்சி பயஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பழைய ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு அந்த வெறும் சாய்ஸஸை மட்டும் மாத்தி கொடுக்கறது, அதே பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் கேட்கறது, அப்படி பண்றாங்களே தவிர இந்த மாதிரி போனா யூபிஎஸ்சி அடுத்தது எந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வரலாம் அப்படின்னு ஆன்டிசிபேட்டரியா இருக்கிறது இல்லை. கொஸ்டின் எல்லாமே வந்து ரெப்ளிகேட்டிவா தான் இருக்கு. என்ன லாஸ்ட் யூபிஎஸ்சியோட மாடல் எப்படி இருந்துச்சோ அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஏன்னா அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரு இதே மாதிரி பார்த்த மாதிரி இருக்கே கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸை கிரியேட் பண்ணுங்கிறது தான் வந்து இந்த பாப்புலர் டெஸ்ட் சீரிஸோட நோக்கமா இருக்கே தவிர ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் த கொஸ்டின் வந்து அந்த மாதிரியான ஒரு ஓரியன்டேஷன்ல இருந்துச்சுன்னா, அது அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறது மட்டும் பத்தாது, அதை வந்து பசங்களுக்கு சொல்லவும் செய்யணும். ஆஸ்பிரன்ஸ்க்கு we need to communicate this. அந்த பாத்வே என்ன ஆமா, அப்படிங்கறத அவங்களுக்கு ஆமா, காமிக்கணும். ஆமா. ஏன்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து 2 ஏரியால தான் எடுக்க முடியுதுன்னா கூட அவங்க படிக்கும்போது ஒரு 8 ஏரியால அவங்களே மைண்ட் வந்து அந்த மாதிரி யோசிக்க கத்து கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு. கரெக்ட். நம்ம ஆன்டிசிபேட் பண்றதே அடுத்த வருஷம் வந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆன்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் அவங்க கிட்ட சொன்னோம்னா அவங்க படிக்கிறப்பயே அந்த ஆன்டிசிபேட்டரியா படிச்சுப்பாங்க. இப்ப பிரிலிம்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் இருக்கு சார். இந்த டெஸ்ட்ஸ்க்கு அவங்க 120, 30, 130 எடுக்கிறாங்க. ஆனா கடைசி பிரிலிம்ஸே கிளியர் ஆக மாட்டேங்குதுன்னா இன்னொரு ஒரு டிஸ்கனெக்டா நான் என்ன பார்க்குறேன்னா, யூபிஎஸ்சி வந்து ஒரு கொஸ்டின்லயும் வந்து ரியல் பிரிலிம்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ஸ்கில்லை டெஸ்ட் பண்றாங்க. ம். இப்ப இந்த அமூர் ஃபால்கான்ஸ்னு ஒரு ம். கொஸ்டின் வந்திருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் இம்பாசிபிலிட்டி வந்து அதுல நீங்க ஸ்பாட் கரெக்ட், பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ரைட். கரெக்ட். இந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஸ்டின் செட்டிங் இந்த நார்மல் டெஸ்ட் சீரிஸ் நடக்குதான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அங்க வந்து அமூர் ஃபால்கான்ஸோட பத்தி ஒரு 4 ஃபேக்ட் தான் இருக்கும் தவிர ம். இந்த இம்பாசிபிலிட்டி இந்த இல்லாஜிக்கலான ஒரு விஷயம் அதை ஸ்பாட் பண்றது ம். அப்படிங்கறத வந்து கரெக்டான விதத்துல ஷார்பன் பண்ணுதா இந்த டெஸ்ட் சீரிஸ்னா பண்ணலங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பண்ணியிருந்ததுன்னா இங்க வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்ச் இருந்திருக்க கூடாது. இன்னொரு ஒரு விதமான ஒரு கொஸ்டின் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா ஜென்ரலாகவே நெட்டில் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாமே ஏதோ ஒரு ஃபேக்ட் தான் வந்து உனக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க தவிர. பட் இந்த வருஷம் நான் ப்ரிலிம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு வேதிக் பீரியட் பற்றி இருக்கிற ஒரு கொஷின் தான். ஆனால் அந்த கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வேதிக் பீரியடோட நாலேஜே எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, 3 ஸ்டேட்மெண்ட்ல 2 தான் இரிகேஷனை பற்றி சம்மந்தப்பட்டதாக இருக்குது, ஒன்று இரிகேஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ம். இப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் காமன் சென்ஸ் இருந்தா கூட அந்த கொஸ்டின் நீங்க கரெக்ட் இல்ல வாங்கியிருக்கலாம். அமூர் ஃபால்கன்ஸ் தான். அந்த அமூர் ஃபால்கன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிறப்ப அமூர் ஃபால்கன் பத்தி என்னன்னு எனக்கு தெரியுதா, அது என்டேஞ்சர்டா, அது நான் எங்க critically டெஸ்ட் சீரிஸ்ல vulnerable பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஆமா, கொஸ்டின். அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போவாங்க. இல்ல நாகாலாந்துல இருக்கிற ஒரு லேக்கை பத்தி அங்க மென்ஷன் இருக்கு, அந்த லேக்கை பத்தி எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மைண்ட் செட்டுக்கு போவாங்க. அத
வித் கரேஜ் தைரியமா வந்து அந்த கொஸ்டினை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல போனவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் would have got the question right. ஓகே. யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஐயோ அமூர் ஃபால்கன்ஸ் நமக்கு தெரியாது, சரி படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்க அந்த கொஸ்டினை வந்து மைண்ட் படிச்சாலுமே கரெக்டா வந்து பார்க்காது. ஆமா கரெக்டா பார்க்காது, அந்த அந்த கிளாரிட்டி இருக்காது. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ங்கிறது இல்ல டெஸ்ட் எக்ஸசைஸ்ங்கிறது இந்த பெர்ஸ்பெக்டிவை ஆஸ்பிரன்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஷியலா கடத்தணும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அதை கேட்பாங்க நிறைய ஆஸ்பிரன்ஸ், நம்ம இனிமேல்ட்டு இந்த மாதிரி பண்ணலாம்னு கூட நினைப்பாங்க. பட் ஆனா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு கேட்டா எக்ஸாம் ஹால்ல அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முதல்ல அவங்களுக்கு கரெக்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் ஆமா இது அவங்களுக்கு. இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா இதை வந்து பிராக்டிஸ்ல வந்து லேர்ன் பண்ணும். அது அப்போ இது இது மசில் மெமரி மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஒரு எப்படி எவ்வளவு டஃப்பான கொஸ்டினா இருந்தாலும் நான் அதை எங்கேஜ் பண்ணுவேன், அதுவும் ஓப்பன் மைண்டடா எங்கேஜ் பண்ணுவேன். அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரெப்படிட்டிவ் எக்ஸ்போஷர் மூலமா அது வந்து வந்திருக்குமே தவிர, இதை வந்து ஒரு இன்புட்டா வந்து ஒரு நாள் சொன்னோம்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்க ஆல் இந்தியா ரேங்க் 1% இருந்து எல்லாருமே லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆல் இந்தியா ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 5, 10 எல்லாருமே வந்து தே கம் பிஃபோர் த ஆடியன்ஸ் அண்ட் தே சே. பட் ஆனா அவங்க சொல்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா எல்லாருமே கிளியர் பண்ணுவாங்க. நாலேஜ் அந்த மொமெண்ட்ல இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. ஆமா ஆனா அதுக்கப்புறம் வந்து அது ஒரு நீங்க சொல்ற மசில் மெமரி மாதிரி உருவாகிற அளவுக்கான எக்ஸசைசஸ் அடுத்தடுத்து ஃபாலோ that ஆன need to எக்ஸசைசஸ் be இருக்க மாட்டேங்குது. reinforced by practice. ஆனா இந்த அளவுக்குலாம் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிராக்டிசிங் ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு மென்டரிங் இல்ல டெஸ்ட் சீரிஸ் இது வந்து ரொம்ப ரேர். அண்ட் ஸோ எக்ஸாக்ட்லி அண்ட் மோர் ஓவர் இப்போ நீங்க அவங்க டெஸ்ட் சீரிஸே எடுக்கணும்னு நினைச்சா கூட யூஸ்வலாக என்ன பண்றாங்க, ஜான்வரிக்கு அப்புறம் ஏதோ ஒரு 2-3 டெஸ்ட் சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அதுல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்காங்க. போன வருஷம் கட் ஆஃப் 95 இருக்கு, இதுல நான் 100 எடுத்துட்டேன், ஓகே ஐ எம் ஹேவிங் குட் பர்ஃபார்மன்ஸ். ஆன் அ டெய்லி பேசிஸ் தே ஷுட் பி அப்ரோச்சிங் நீங்க கொஸ்டின்ஸ். ஜனவரிக்கு அப்புறம் சொல்றப்ப அந்த எமோஷனல் கோஷன் கம் இன் டு பிளே. ஜனவரிக்கு அப்புறம் நீங்க ஜனவரி ஆயிடுச்சே ஆமா நீங்க ஆமா நீங்க வந்துடும். எதையாவது ஆரம்பிக்கிறீங்கனாலே அது வந்து ஒன்லி 50% எஃபெக்டிவ். ஜனவரிக்கு அப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஆகஸ்ட்லயே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தட் வில் பி a continuing process. நீங்க புதுசா ஒரு விஷயத்தை ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டியே வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஆஃபா குறைச்சிரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ another thing aspirants need to keep in mind. நீங்க சொல்றதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு என்ன தெரியுதுன்னா சார், இப்ப இருந்தே ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கணும். கண்டிப்பா அதே மாதிரி ஜனவரி டு மேயும் கம்ப்ளீட்டா மெயின்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்றதும் இருக்கக்கூடாது. ஏன்னா Correct. அப்படி பண்ணிட்டாங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனே வந்து திருப்பி மெயின்ஸ் வந்து நீங்க சொல்ற அந்த ஆங்ஸைட்டி ஃபேஸ்க்குள்ள போயிருவாங்களா, 60 நாள் தான் Correct. மெயின்ஸுக்கு. ஆமா. நம்ம மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் டிசம்பர்லயே முடிஞ்சு போச்சு, லாஸ்ட் 5 மந்த்ஸா மெயின்ஸே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ யூஸ்வலா என்ன சொல்றதுன்னா மார்ச் வரைக்கும் அட்லீஸ்ட் 1/4 ஆஃப் த டைம் வந்து மெயின்ஸுக்கு டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான். மார்ச் வரைக்குமே 1/4 ஆஃப் த டைம். மேபி ஏப்ரல் மே வந்து ஒரு ரொம்ப டைம் மெயின்ஸுக்கு இது பண்ண வேணாம், டெடிகேட் பண்ண வேணாம் அப்படின்னு மேபி அவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பிப்ரவரி மார்ச் மந்த்ஸ்ல மெயின்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற லெட்ஸ் சே ஒரு ஆப்ஷனல் பேப்பரை மட்டும் எடுத்து படிக்கிறதோ, இல்லாட்டி வெறும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மட்டும் எடுத்து மாஸ்டர் பண்றது, இதெல்லாம் பண்ணாம மேபி நியூஸ் பேப்பர்ல இருந்து போனாங்க அப்படின்னா பிஐபி ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு போறது, GS3ல எக்கனாமி ரிலேட்டடா இருக்கிற நியூஸ் ஏதாவது வருதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா செமிகான் 2.0 மிஷன் பத்தி வந்தது, அதை நல்லா மாஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா, மாஸ்டர்னா நான் என்ன சொல்றேன்னா செமிகான் 2.0 பத்தி நியூஸ் வந்திருந்தா கூட தே ஷுட் கோ டு செமிகான் 1.0, அதை பத்தி பிஐபியில் படிக்கணும். படிச்சு அதை வந்து நோட்ஸா எடுக்கும் போது தேர் அட்ரஸிங் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்லி நீங்க வந்து ஜனவரி டு ஏப்ரல் இல்ல மே வந்து மெயின்ஸ் எப்படி படிக்கணும்னா எந்த மெயின்ஸ் ஏரியாலாம் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதுல வந்து ஒன்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை வந்து ஒரு அடிஷனாலிட்டியா வச்சுக்கலாம். ஆன்சர் ரைட்டிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes பண்ணா கூட போதும். 2 கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு வந்து ஒரு 20 minutes அவ்வளவுதான். பட் அதை எழுதுறதுமே வந்து இட் வில் ரீஇன்ஃபோர்ஸ் யுவர் மெமரி. ப்ரிலிம்ஸ்க்கான மெமரியை வந்து ஒரு தடவை எழுதி பார்க்கறதுங்கிறது வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஒன்லி. இன்னொரு ஒரு ஒரு காமன் கன்சர்ன் சார், இப்போ என்னன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே 2 தடவை மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, ஆனா இந்த தடவை ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல 92, சிசாட்ல 65. ஒரே ஒரு கொஸ்டின்ல we have a student who has failed this time. அண்ட் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிசாட்லலாம் வந்து முன்னாடியெல்லாம் 90 மேலே எடுத்திருக்காரு. ஸோ அது என்ன சடனாக அப்ரப்டா 65க்கு வந்து இறங்குறது அப்படின்னா சிசாட்ல ஏதோ பிரச்சனை இருக்கா? ஏன்னா ஆனால் நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
நம்ம 2 பேருமே டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து ஒரு 23ல ஒரு 16 to 17 கண்டிப்பா நமக்கே கரெக்ட் வாங்க முடியுங்கிற மாதிரி இருக்கு. மேக்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெலிகிராம் சேனல்ல வந்து டெய்லியும் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அத பார்க்கும்போது தெரியுது வந்து இதுல பெருசா ஃபார்முலாலாம் இல்லையே. அந்த ஒரு விஷுவலைசேஷன் ஸ்கில் இந்த மாதிரி இருந்தா கூட கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிசாட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து காமனா வந்து கேட்குறவங்க என்ன எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னா, சார் நான் இந்த அகாடமில சிசாட் கிளாஸ் போகலான்னு இருக்கேன். மேக்ஸ் சொல்லித் தர போறாங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி. உங்க ஒப்பீனியன்ல அது கரெக்டான அப்ரோச்சா ஃபர்ஸ்ட்? சிசாட்ல வந்து நாலேஜ் கம்மியா இருந்து ஃபெயில் ஆகிறவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும். இது வரைக்கும் நான் வந்து கிளாஸே போனதில்லை. சிசாட்ல பேசிக்கான நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணும். எஸ்பெஷலி குவான்ஸ்ல லாஜிக்ஸ்ல வந்து நான் வந்து பேசிக்கான நாலேஜ் கெயின் பண்ணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் மோர் ஆஃப் வெக்காபுலரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நியூஸ் பேப்பர் ரீடிங்லேயே பிக் பண்ணுறீங்க. லாஜிக்லையும் குவான்ஸ்லையும் எனக்கு நாலேஜ் வந்து கம்மியா இருக்கு. ஒரு பேசிக்கான ஒரு இன்டிஜர்னா என்னன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சதுதான். ஆர்ட்ஸ்ல போயிட்டு இருந்தாங்களோ, பயாலஜி குரூப்ல இருக்கிறவங்க மேபி கூட அந்த அளவுக்கு மறந்துருப்பாங்க. படிக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து சுத்தமா தெரியலன்னா ஆமா. ரியல் நம்பர்னா என்ன, என்ன? இன்டிஜர்னா என்ன, ஆமா, ஆமா, அந்த அளவுக்கு மேபி தெரிஞ்சுக்கணும் அவங்க. ஆமா. அந்த மாதிரியான இத வந்து இது பண்றதுக்கு அப்புறமா வந்து இந்த வொர்க் டன், ப்ராபபிலிட்டி அதுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலாஸ் வந்து அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒரு ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது. இல்ல எனக்கு வந்து இங்க ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் கூட இருக்கு. எனக்கு வந்து பேசிக் ஃபார்முலா கூட ப்ராபபிலிட்டி வொர்க் டன் தெரியாட்டி கூட இல்ல நீங்க சொல்றது வந்து அதர் கொஸ்டின்ஸ வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். 33% தான் நமக்கு குவாலிஃபைங் மார்க்ஸ்ங்கிறத வச்சு சொல்றீங்க. பட் இருந்தாலுமே லைக் டோட்டலா தெரியாம இருக்கிறத விட ஒரு ஃப்ரெஷ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆஸ்பிரன்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆமா. அதுல ஈஸியான கொஸ்டினும் ஓகே. நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறதுல டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு கோச்சிங் அட்டன் பண்ணியிருந்தா போதும். ஒரு ஒரு சீரீஸோ ஒரு மாடியூலோ சிசாட்டுக்கு அட்டன் பண்ணியிருந்தா போதும். நான் கேள்விப்படுறது வந்து 3 மாடியூல் அட்டன் பண்ணிட்டேன் சார். 4 மாடியூல் அட்டன் பண்ணிட்டேன் சார். ரெப்படிட்டிவா அதே தான் அதே சொல்லப் போறாங்க. அதே அதே ஃபார்முலா தான் ஃபார்முலா சொல்லப் வந்து அப்ளை ஆமா, பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் ஆமா. தவிர அதே ஃபார்முலா தான் அங்க சொல்லித் தர போறாங்க. எங்கேயுமே வந்து ஃபார்முலா வந்து they are not going to ask in இதுல. எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம அந்த டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதா உங்க மைண்ட்னால? உடனே வந்து ஒரு படம் வரைஞ்சு பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிற காமன் சென்ஸ் வந்து உனக்கு அங்க தோணுதா? அப்படிங்கிறது தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் பீயிங் டெஸ்டட் ஓவர் தேர். கிளீஷேடு மைண்ட் செட் வந்து சிசாட்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா நான் பாக்குறேன். கிளீஷேடு மைண்ட் செட்னா என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை சிசாட்ல வந்து நாலேஜ்ல அந்த அந்த கண்டென்ட்ல வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, கொஸ்டின்ல வந்து வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான், காம்ப்ரஹென்ஷன்ல மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த செமி ஃபைனல் குவார்டர் ஃபைனல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ண கேள்வி கேட்பாங்க. So நல்லா அதுலலாம் கான்ஷியஸா கான்சன்ட்ரேட் பண்றீங்களா क्वेश्चन படிக்கும்போது ஆமா, அப்படிங்கறத ஆமா, டெஸ்ட் பண்ணுது. ஆமா. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான கிளீஷேடு மைண்ட் செட்டுமே இல்லாம சிசாட் அப்ரோச் பண்றதுதான் பெட்டர். எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலாக்குள்ள இந்த கொஸ்டினை ஃபிட் இன் பண்றேங்கிற ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அந்த கொஸ்டினை ஓப்பன் மைண்டடா அப்ரோச் பண்ணா வித்தவுட் ஃபார்முலாவே அது வந்து சால்வ் ஆகும். நிறைய டைம் யூபிஎஸ்சிக்கு வந்து இன்ஜினியர்ஸ் மட்டும் தேவையில்லை. யூபிஎஸ்சிக்கு வந்து ஹியூமனிட்டிஸ் படிச்சவங்களும் தேவைதான். அண்ட் ஹியூமனிட்டிஸ் படிச்சவங்களை வந்து யூபிஎஸ்சி இஸ் நாட் டார்ச்சரிங் தம். நீயும் எல்லா ஃபார்ம்லையும் கத்துக்கிட்டு வா, பெர்முடேஷன் காம்பினேஷன் ஃபார்ம் நல்லா யூஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டு வான்லாம் சொல்றதே கிடையாது. மோர் ஓவர் ஐ திங்க் இப்போ நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தேர் கோயிங் அண்ட் ஜாயினிங் கிளாஸஸ், எனக்கு வந்து மேத்ஸ் சொல்லி தராங்க நான் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஐ ஃபீல் தே ஆர் ஸ்கேர்ட். ஆமா, அந்த கரேஜ் இல்ல அப்படிங்கிறது, அந்த கரேஜ் தட் இஸ் கெட்டிங் டெஸ்டட் ஹியர். ஆமா, எப்படி வந்து இதை சர்க்கமெண்ட் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து லைக் ஜாயினிங் அ கோர்ஸ் மேக்ஸ் தம் ஃபீல் ஓகே, நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து இது பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி. இதுல மணிங்கிறது பிரச்சனையே கிடையாது. கோர்ஸ் நம்மளோட இதுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் அஸ் பெட்டர், அதனால நம்ம ஜாயின் பண்றோம். எதை படிச்சாலுமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஈவன் லைக் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். பட் டைம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிசாட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அதை வந்து கரெக்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு ரைட் மிக்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்கணும் டெய்லி. இன்ஃபேக்ட் வந்து சிசாட்டை வந்து இந்த குவாண்ட் எக்ஸ்பர்ட் இல்லாதவங்க வந்து டீச் பண்ணா பெட்டரா டீச் பண்ணலாமோன்னு எனக்கு தோணுது. ஒரு காமன் சென்சிக்கலா இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து கொண்டு போறதுங்கிறது காமன் சென்சிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல சிசாட்டை வந்து அப்ரோச் பண்ணா ஆஸ்பிரன்ட்ஸ் வில் பி ஏபிள் டு கனெக்ட்.
இப்போ ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினை பார்த்ததுமே தே நோ ஹவு டு அரைவ் அட் த ஆன்சர். அது டக்குன்னு தெரியும் அவங்களோட வித் வித் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். அதை வந்து ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லி தந்தாதான் வந்து ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது எக்ஸாம் ஹால்லையும் ஹெல்ப் ஆகும். இதுவுமே வந்து இதை ஜஸ்ட் நாலேஜா தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. எக்ஸ்பீரியன்ஷியலா தே ஷுட் கோ த்ரூ த ப்ராசஸ் அகெயின் அண்ட் அகெயின். இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டர் இருந்தாலும் வந்து இப்போ சிசார் கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா விதவுட் எனி மேத்தமெட்டிக்கல் கனெக்ஷன் பெர்முடேஷன் காம்பினேஷன் ஃபார்முலாலாம் எதுவுமே இல்லாம ஒரு 20 கேள்வி கொடுத்தாலும் அதுல ஒரு 10வது கன்ஃபார்மா நம்ம கரெக்ட் பண்ண தான் முடியும். 50% ஸ்கோர் வந்து கண்டிப்பா காமன் சென்ஸுக்கெல்லாம் பண்ணலாம். ஒரே ஒரு அடிஷனல் சேலஞ்ச் அங்க என்னன்னா டைம் ப்ரெஷர் ஒன்று இருக்கு. பட் டைம் ப்ரெஷரை வந்து 80 கொஸ்டின் 2 ஹவர்ஸ்னு பார்க்காம ஒரு 60 கொஸ்டின் 2 ஹவர்னு பார்த்தா 60 கூட 35 to 40 क्वेश्चंस அவ்வளவுதான். within இல்ல நீங்க 60 கொஸ்டினே பாருங்க. அப்பதான் you can identify 30 questions அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் நம்ம. அப்படின்ற மாதிரி பார்த்தா கூட அந்த டைம் ப்ரெஷர் எல்லாமே இது எல்லாமே ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த எக்ஸாம் ப்ராசஸ். அந்த ஓரியன்டேஷன் வந்து இந்த மாதிரி சொல்லி கேட்டு படிச்சு அந்த மாதிரி மட்டும் வராம எக்ஸ்பீரியன்ஷியலா இஃப் யூ ஆர் ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் டுவர்ட்ஸ் த எக்ஸாம் ப்ராசஸ்னா இது வந்து நீங்க வந்து இன்னும் பெட்டரா எக்யூப் ஆகிறீங்க. ஸோ அதுதான் வே ஆஃப் கிளியரிங் த ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் ஈவன் இன்டர்வியூ ஸ்டேஜ் இந்த எக்ஸாமோட சக்ஸஸ்ல மெயின் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் மட்டும் இட்ஸ் நாட் டெஸ்டிங் த பர்சனாலிட்டி. ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இஸ் பீங் டன். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ இனி ஃபியூச்சரில் பண்ணி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் நம்ம கிட்டத்தட்ட இந்த செஷனுக்கு தேவையானது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா கவர் பண்ணிட்டோம். நம்ம இது நிறைய விஷயம் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் சிவில் சர்வன்ஸ்க்கு வந்து ஒரு மைன்யூட் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி ஃபேக்டோ அதெல்லாம் விட ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் தான் முக்கியம். அந்த ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அந்த பர்சனாலிட்டி ட்ரேட் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணுறது, அது வந்து நான் சொன்ன மாதிரி கைடட் ப்ராக்டிஸ் ரெப்படேட்டிவாக பண்ணுறது மூலமாக தான் அவங்க வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம பேசினதுலேருந்து வந்து அரைவ் பண்ணக்கூடிய சொல்யூஷன். ஸோ நல்ல ஒரு டிஸ்கஷன் சத்யா. இது நம்ம கான்ஸ்டன்டாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபியூச்சரில் கூட. ஸோ இதை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்கும் கூட எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.